பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்களை யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ கடந்த 2 வீடியோவில் லிசனிங் டு காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தல் அப்படிங்கிற டாபிக்கின் கீழாக ஒரு சில காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக கடந்த 2 வீடியோவில் த நேச்சர் ஆஃப் காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய சத்தத்தின் தன்மைகள், தேவன் பேசுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானித்தோம். போன வீடியோவில் தேவனுடைய சத்தத்தை நாம் எப்படி கண்டறிவது, ஹவு டு ரெகக்னைஸ் காட்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த காலை நேரத்திலும் மூன்றாவதாக ஹவு டு ரெஸ்பாண்ட் டு காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய சத்தத்திற்கு நாம் எப்படி பதில் அளிப்பது என்பதை குறித்து உங்களோடு ஒரு 3 காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் வசனங்கள் 28, 29. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் பேசாத ஒரு கல்லோ ஒரு மரமோ அல்ல, மாறாக நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். Our God is a living God. அப்போ இயேசு நம்மோடு பேசுவதை நாம் கண்டறிவது மட்டுமல்ல, அந்த சத்தத்திற்கு நாம் எப்படி பதில் அளிப்பது, நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை 3 காரியமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, எப்பொழுதெல்லாம் இயேசு உங்களோடு பேசுகிறாரோ ஃபாலோ இன் ஒபீடியன்ஸ், அவர் சொல்லும் காரியத்திற்கு கீழ்ப்படியுங்க. 2 வசனத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன், நீங்கள் நேரம் எடுத்து வாசியுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம் மற்றும் ஆதியாகமம் 12வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. யோவான் 10:27 நம்ம வாசிக்கிறோம், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, உன் தகப்பன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வெளியேறி போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவராகிய தேவன் கட்டளையை கொடுக்கிறார். அப்போ எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு பேசுகிறாரோ அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார், என்னை பின்பற்றுங்கள், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ அவர் என்ன சொல்றாரோ, எப்போதுமே மேக்சிமம் இந்த மாதிரி கமாண்ட் கட்டளையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நாம் அதை கீழ்ப்படிந்து அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டும். 2வது என்ன செய்ய வேண்டும்? ஆக்ட் இன் ஃபெய்த் நாட் ஃபியர், விசுவாசத்தோடு நடவுங்கள், பயத்தோடு அல்ல. எப்பொழுதுமே தேவனுடைய சத்தம் ஒருபோதும் நம்மை பலவீனப்படுத்தாது, மாறாக எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு பேசுகிறாரோ அது நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். எத்தனை தடவை காட் நம்மகிட்ட பேசினாலும் அத்தனை தடவையுமே அது நம்மை கண்டிப்பாக உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். ஒரு நாளும் நம்மை அது பலவீனப்படுத்தாது. இதே நம்ம வாசித்தோமே 2 வசனம். அப்போ சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காமல் இயேசுவின் மீது மட்டும் நம்மளுடைய கண்கள் இருக்குமானால் எல்லா சூழ்நிலைகளும் நம்மால் மேற்கொள்ள முடியும். இதற்கு பேதுரு ஒரு அடையாளமாக வேதத்தில் நமக்கு இருக்கிறார். அப்போ பேதுருவை போல சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அல்ல, பயத்தோடு அல்ல, மாறாக விசுவாசத்தோடு நடக்க நம்மை நாமே தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். இது 2வது. 3வது, டெஸ்ட் த வாய்ஸ், சத்தத்தை சோதித்து அறியுங்கள். 1 யோவான் 4வது வசனம் மற்றும் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம். 1 யோவான் நம்ம வாசிக்கிறோம், டெஸ்ட் அண்ட் பிலீவ், சோதித்து அறியுங்கள் என்று இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:11 அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ஜனங்கள் they tested the scripture, அவங்க கேட்டதோடு மட்டும் அதை விட்டுவிடவில்லை, மாறாக வேதாகமத்தோடு ஒப்பிட்டு அந்த உண்மையை தெளிவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ நம்ம செய்ய வேண்டிய 3 விஷயம். முதலாவது, தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற வேண்டும். 2வது, பயத்தோடு அல்ல விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். 3வது, சத்தத்தை சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காதுகளில் அநேக சத்தங்கள் துணித்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் இயேசுனுடைய சத்தத்தை சோதித்து அறிந்து கொண்டு அதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த வசனங்களை தொடர்ந்து தியானியுங்கள். தேவனுடைய சத்தத்திற்கு பதில் அளித்து தேவனுடைய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.